Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the chapter 3 formulas in Excel 2013. An application based question, option C. Application based question, option C. We already discussed that option A and B. So now we are going to discuss option C. Now I read the question. Simran want to calculate 8% discount on the given amount as shown in this worksheet alongside. So 8% discount கான calculations Simran என்ன மாதிரி calculate பண்றாங்க கொடுத்திருக்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல அப்படின்றத கேக்குறாங்க. ஓகேங்களா? So in this first one question, option 1, what formula should Simran enter in cell B2? So B2 செல்லுல so கொடுத்திருக்கிற அந்த டேபிள் ஆஃப் செல்லுல B2 என்ற செல்லுல என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாங்க Simran அப்படின்றத क्वेश्चन. ஓகேங்களா? first one question. Then this is the table. So table of A1 amount and B1 is the discount, head of the heading. ஓகேங்களா? Then A2 cell 500, A3 cell 1000, A4 cell 1500, A5 cell 2000, A6 cell 2500, A7 cell 3000, A8 3500. இந்த மாதிரி amount of ranges text of cells ல enter பண்ணிருக்காங்க. Then B2 உள்ள இருந்து B8 வரைக்கும் இருக்கிற செல்ஸ்க்கு 8% டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அதுதான் क्वेश्चन. B2 செல்லுல என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாங்க Simran அப்படின்றதான் क्वेश्चन. ஓகேங்களா? So now we are going to discuss the answer. Yes, answer. Simran enter the formula in cell B2. Simran enter பண்ண வேண்டிய ஃபார்முலா B2 ல enter பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன அப்படினா equal to A2 star opening bracket 8 divided by 100 closing bracket. So equal to A2. So இப்போ A2 ல இருக்கிற வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணனும் எது கூட அப்படினா 8 divided by 100 ல கிடைச்ச வேல்யூவோட A2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கான எக்ஸாக்ட் ரிசல்ட் ஆஃப் 8% வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னது கொடுத்திருக்கிற அந்த அமௌண்ட்கான 8% ஆஃப் வேல்யூ ஆஃப் அமௌண்ட் என்ன அப்படின்றது B2 செல்லுல என்டர் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் த formula in B2 cell. B2 செல்லுக்கான formula. So after that entering the formulas 500 க்கு நேரா B2 cells select பண்றோம். Now write the formula equal to A2 star opening bracket divided by 100 closing bracket. இப்போ பாத்தீங்கன்னா A2 செல்லுக்கான values என்ன 500. 500 into opening bracket 8 divided by 100. So இப்போ 8 divided by 100 க்கான values find out பண்ணிட்டு அந்த values ஓட 500 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கான எக்ஸாக்ட் ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ ஆஃப்டர் என்டர் கீயை பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கான ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் ஷோ ஆகும். then next one, question C. Simran want to calculate 8% discount to and the given amount as shown in this worksheet alongside. Question 2, how should she copy the formula in cell B2 to B3:B8? இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் B2 செல்லுல நீங்க என்டர் பண்ணிருக்க அந்த ஃபார்முலாஸ் B3 செல்லுல இருந்து B8 செல் வரைக்கும் நீங்க காப்பி பண்ணனும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? எப்படி நீங்க காப்பி பண்ணுவீங்க? அதுதான் क्वेश्चन. செகண்ட் ஒன் क्वेश्चन என்ன? B2 செல்லுல இருக்கிற ஃபார்முலாஸ் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டீங்க உங்க ஃபார்முலாவை. அந்த ஃபார்முலாஸ் B3 to B8 செல் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணனும். தட் மீன்ஸ் காப்பி பண்ணனும் அப்படினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? This is going to discuss with question, the question of the table. So ஓகேங்களா? So question of the table இது. So next one is the B3 செல்லுல இருந்து B8 செல் வரைக்கும் நம்ம ஃபார்முலாஸை நம்ம அசைன் பண்ணனும் அப்படினா B2 செல் ஃபார் எக்ஸாம்பிள் B2 செல்லுக்கான ஃபார்முலா என்ன பாருங்க equal to A2 into opening bracket 8 divided by 100. அப்போ B3 செல்லுல ஃபார்முலாஸ் என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கான selected buttons, that means உங்களுக்கான next level drop down list box உங்களுக்கு available இருக்குது. அந்த drop down listக்கான icon, that means உங்களுக்கான selection buttons selection bars show ஆகும். அந்த selection bars options drag on top to bottom, drag on
top to bottom, that means third cell, that means B3 cell இருந்து B8 cell வரைக்கும் நீங்க drag and drop பண்ணும்போது உங்களுக்கான automatic cell என்ன ஆகும்னா formulas, that means உங்களுடைய செல்லுல காப்பி ஆகும். ஓகேங்களா? This is the after selecting applying the formulas. Formulas apply ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல உங்களுக்கான value of cells show ஆகும். That means B3 cell, B4, B5, B6, B7 and B8 cell. B8 cell இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல உங்களுக்கான formulas என்ன ஆகும்? என்டர் ஆகும். அதுக்கான values of questions என்ன? எப்படி இந்த formulas அப்ளை பண்ணாங்க? How should she copy the formula in B3 cell to B8 cell? ஓகேங்களா? This is the answer. Answer, select cell B2 again and using the fill handle. So நம்ம drop down list க்கு கீழ green color marks available இருக்கும் அப்படினு சொன்னோம். So the green color box தான் உங்களுக்கான fill handling option. So the fill handling options நீங்க drag and drop B3 cell ல இருந்து B8 cell வரைக்கும் நீங்க drag and drop பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கான formulas will be copied to B3 cell to B8 cell. உங்களுக்கான B2 cell ல அரேஞ்ச் ஆயிருக்க formulas B3, B4, B5, B6, B7 and B8 cell வரைக்கும் உங்களுக்கு காப்பி ஆயிடும். ஓகேங்களா? Select the cell B2 again and using the fill handle drag B3 to cell B8. ஓகேங்களா? Then release the mouse button to calculate the value will appear in the cell B3 to B8. So என்ன ஆகுதுன்னா B8 cell ல இருந்து உங்களுக்கு B3 cell ல இருந்து B8 cell வரைக்கும் நீங்க drag and drop பண்றீங்க இல்லையா, that means அந்த fill handling drag and drop பண்ணும்போது உங்களுக்கான result of value என்ன ஆகும்? உங்களுக்கு show ஆகும். That means உங்களுக்கான B3 cell ல இருந்து B8 cell வரைக்கும் value of calculate result உங்களுக்கு show ஆகும். Then selected cell B3 and B4. So ஒவ்வொரு செல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபார்முலா பார்ஸ்ல ஷோ பண்ணும்போது எக்ஸாக்டான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கலாம். So B3 செல்லுக்கான ஃபார்முலா என்ன? yes A3 into opening bracket 8 divided by 100. இது மாதிரி ஒவ்வொரு செல்ஸ்லயும் நமக்கான ஃபார்முலாஸா விசிட் பண்ணலாம். ஓகேங்களா? So last and final the result of the table. Result of the table பாருங்க. amount and discount 500 rupeesக்கு discount amount 8% எவ்வளவு அப்படினா 40 rupees. ஓகேங்களா? after calculating this value, so நம்ம formulas apply பண்ணும்போது உங்களுக்கான result of value 40 rupees. then 1000 rupees கான result of discount 8% 80 rupees. then 1500 120, 2000 க்கு 160, then 2500 க்கு 200, then 2500 200, 3000 க்கு 240 and 3500 க்கு 280. இந்த ரேஞ்சஸ்ல என்ன ஆகுது? உங்களுக்கான tables wise datas ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆகுது. என்னன்னா உங்களுக்கான calculated value. ஓகேங்களா? that is using this fill handling option. ஓகேங்களா? then next இப்போ நம்ம application based question option C கான questions பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? yes questions. see, Simran want to calculate 8% discount on the given amount as shown in the worksheet alongside. In the first one question, what formula should Simran enter in B2 cell? So பாத்தீங்கன்னா B2 செல்லுல என்ன ஃபார்முலா 8% கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பத்தி தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? 8% கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? அதுதான் உங்களுக்கான B2 செல்ஸ்ல அசைன் பண்ண சொல்றாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேங்களா? C னுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ given டிஸ்கவுண்ட்கான ஃபார்முலா என்ன அப்படினா கொடுத்திருக்கிற அமௌண்ட்ல percentage of எவ்வளோ அப்படின்றத மல்டிப்ளை பண்ணீங்கனா that means 8% என்ற வேல்யூஸை உங்களுக்கான amount of வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கான exact result of output result ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப டிஸ்கவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினா அமௌண்டோட வேல்யூ 500 அப்படினா 500 into 8% அப்படினு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்துரும். ஓகேங்களா? then சோ அப்ப B2 செல்லுல நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன? அப்போ yes A2, that means A2 உடைய values. ஓகேங்களா? B2 க்கு நம்ம ஃபார்முலாஸ் அசைன் பண்ணனும்னா A2 ல அமௌண்ட் இருக்கு. அந்த amount of values into 8%. ஓகேங்களா? then now write the formula equal to A2 into opening bracket 8 divided by 100. so 8% நம்ம எப்படி எழுதுவோம்? 8 divided by 100 அப்படின்ற மெத்தட்ல நம்ம எழுதுவோம் மேத்தமேட்டிக்ஸ் ரூல்ஸ்ல. சோ அப்போ ஃபார்முலாஸ் என்ன நம்ம அசைன் பண்ணிருக்கோம் பாருங்க. equal to A2 into opening bracket 8 divided by 100.
ஸோ இப்போ ரிசல்ட் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ ஆர் என்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கான ரிசல்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்ன அப்படின்னா 40 rupees உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 8%. தட் மீன்ஸ் அமௌண்ட் 500க்கு உங்களுக்கு 8% ஆஃப் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா 40 rupees. ஸோ த சிமிலர் வே டு அப்ளைங் திஸ் நெக்ஸ்ட் ஒன் கொஷின். How should C copy the formula in cell B2 to B3 is to B8? ஸோ கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த ஃபார்முலாஸை நெக்ஸ்ட்டு B3லேருந்து B8 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும்னா என்ன மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அந்த ஃபார்முலாஸை எந்த மெத்தடில் காப்பி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா. தென் ஸோ கோ டு செலக்ட் திஸ் B2 செல். இப்போ B2 செல்லை செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் B2 செல்லுக்கான லாஸ்ட் பாட்டம் ஆஃப் த ரைட் கார்னரில் உங்களுக்கான தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஃபில் ஹேண்டில் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கான க்ரீன் டாட் லைன் மாதிரி ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். தட் மீன்ஸ் நீங்கள் எந்த பர்டிகுலர் செல்ஸ் வரைக்கும், தட் மீன்ஸ் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஃபில் ஹேண்டில் ஆப்ஷன்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுடைய மவுஸ் பாயிண்டரை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் ஆஃப் அவுட்புட் விசிபிள் ஆகும். ரிசல்ட் ஆஃப் அவுட்புட். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ 500 rupeesக்கான டிஸ்கவுண்ட் வேல்யூ 40 rupees. ஓகேங்களா. தென் செகண்ட் ஒன் டிஸ்கவுண்ட் வேல்யூ, செகண்ட் ஒன் 80 rupees. தட் மீன்ஸ் 1000 rupeesக்கான டிஸ்கவுண்ட் ஆஃப் வேல்யூ 80 rupees. தென் 1500க்கு 120, 2000க்கு 160, தென் 2500க்கு 200, 3000க்கு 240, தென் 3500க்கு 280. இந்த ரேஞ்சஸில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஒன் கொஷின்ஸில் உங்களுக்கான ஃபார்முலாஸை நீங்கள் விசிபிள் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஈச் செல்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸை நீங்கள் விசிபிள் பண்ணணும். அப்படின்னா கோ டு செலக்ட் தி செல். ஸோ B2 செல்லை நம்ம செலக்ட் பண்ணோன்னா B2 செல்லுக்கான ஃபார்முலா என்னன்றது நமக்கான ஃபார்முலா பார் ஆப்ஷன்ஸில் ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ B2 செல்லுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஈக்குவல் டு A2 இன்ட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் 8 டிவைடட் பை 100 க்ளோசிங் ப்ராக்கெட். தென் B3 செல்லுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஈக்குவல் டு A3 into opening bracket 8 divided by 100 closing bracket. Then similar to B4 cell, then B5 cell, then B6 cell, then B7 and B8 cell. ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் பொறுத்து என்ன ஆகுது, உங்களுக்கான ஃபார்முலாஸ் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபார்முலாஸை உங்களுடைய ஃபார்முலா பார் ஆப்ஷன்ஸில் நீங்கள் விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின் ஆப்ஷன் சிக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.